இந்தியா கூட்டணியில தாவேகா இருக்கா சார்? சொல்றேன். இந்தியா கூட்டணி என்பது இப்போ இருக்கக்கூடிய 25 கட்சிகள் ஒன்றிணைந்து பேசி புதிய கட்சியை கொண்டு வரலாமா என்று கடந்த கூட்டத்தில் பேசியிருக்காங்க. அதனால தான் தாவேகா அதில் கலந்துக்க முடியல. திமுக ஒதுங்கிட்டாங்க, அவ்வளோதான். ஒதுங்கினது மட்டுமல்ல, அங்கே இந்தியா கூட்டணியில் யாருமே போக முடியாதபடி அங்கே போஸ்டர்லாம் போட்டாங்க. ஆனால் அதில் வந்து அவங்க தோல்வி அடைஞ்சாங்க. ஆனால் இந்தியா கூட்டணி தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் திமுக வருவதும் வராதும் அவங்க விருப்பம். எங்களை பொறுத்தவரை திமுக இருப்பதை பற்றி நாங்கள் வருத்தப்படலை. 25 கட்சிகள் இருக்குது. எப்படியாவது அந்த இந்தியா கூட்டணியில் உள்ளவர்கள்லாம் எப்படியாவது வெளியே கொண்டு வர்றதுக்கு ஏற்கனவே ராகுல் காந்தி அகிலேஷ் பேசியது, ராகுல் காந்தி மம்தா பேசியது, இவையெல்லாம் போஸ்டர் வடிவத்தில் போட்டு இந்த தமிழ்நாட்டில் ஒரு போஸ்டர் கலாச்சாரம் இருக்கு இல்லையா, அந்த கலாச்சாரத்தை கொண்டு போய் டெல்லியில் இறக்குமதி செய்தும் கூட அது வெற்றி பெறவில்லை. அதனால் நான் திராவிட முன்னேற்ற கழகம் உண்மையிலேயே பிஜேபியை கூர்மையாக எதிர்க்கணும்னு சொன்னால் இந்த கூட்டணியில் இருக்கணும். இப்போ தாவேகா அடுத்த கூட்டத்துக்கு வருமா வராதா, இந்தியா கூட்டணி ஏற்றுக்கொள்ளும். ஆனால் அது அவங்க விருப்பம். யாருடைய விருப்பம்? நம்முடைய தாவேகா விருப்பம். என்ன முடிவு? தமிழ்நாட்டில் போஸ்டர் ஒட்டப்பட்டுச்சுன்னு சொன்னீங்க, பாஜக கூட ஒட்டலாம். தமிழ்நாட்டில் ஒட்டல சார். தமிழ்நாட்டு கலாச்சாரம் இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம சண்டை போடுவோம் இல்லையா, ஒன்றுமில்லாத நேரங்களையும் சண்டை போடுவோம், தேர்தல் நேரங்களில் சண்டை போடுறது பரவாயில்ல, அந்த மாதிரி தவறாக பிரச்சாரம் பண்ண டெல்லியில் பாஜக கூட ஒட்டியிருக்கலாம்ல. இல்லை, நான் சொல்கிறது பாஜகவுக்கு அது என்ன ஆதாயம்? ஆதாயம் யாருக்கு இருக்கு? இப்போ இந்த கட்சி கலந்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க. திமுக தலைவர்களுடைய படம் இருக்குமா? இல்லைன்னா நீங்கள் யாரும் என்ன பண்ணியிருப்பாங்க, வழக்கு போட்டிருப்பாங்க இல்லையா? அதனால சொல்ல வரேன். இது அந்த அவங்க எடுத்த மிஷன் இருக்கு இல்லையா, அவங்க மிஷன் விஷன் எல்லாமே ஒரு தோல்வி அடைஞ்சிருச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த ஒரு விஷயத்தில் தாவேகாவோடு காங்கிரஸ் பலமான நிலையில் இருக்குது. தாவேகா ஆட்சிக்கு முதலில் ஆதரவு கொடுத்ததும் பிஜேபி மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ அதிமுக என்ற 3வது கட்சி ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது முதல்வராக திமுகவுடைய உதவியால் அப்படிலாம் நினச்சி தான், தமிழ்நாட்டு மக்களுடைய மனப்போக்கை நினச்சி தான் காங்கிரஸ் அவர்களை ஆதரித்தது. யார் ஆதரித்தது? தாவேகாவை. மற்ற கட்சிகளும் இது தமிழ்நாட்டு மக்களுடைய ஏகோபித்த முடிவு. இந்த முடிவில் நாம் எதிராக இருந்துடக்கூடாது. எதிராக இருந்தால் மக்களுடைய கோபத்துக்கு ஆகும். எப்போவுமே என்னை பொறுத்த நான் சொன்னாலும் சரி, மக்கள் முக்கியம், 2வது தான் கட்சி, அதுக்கடுத்து தான் தனிநபர். இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தனிநபருக்காக எவ்வளோ கட்சிகளுக்கு எதிராக நடக்குது. தனிநபருக்காண்டி இன்றைக்கி உங்களுக்கு மக்களுக்கு எதிரான சூழ்நிலைகள் பாஜகலாம் அப்படி தான் பண்ணுவாங்க பொதுவாக. அது மாதிரி நிலைமை வந்துடக்கூடாது. திமுகவை பொறுத்தவரை இந்தியா கூட்டணியில் இருக்காங்களே இல்லையோ, பாஜகவை வலிமையாக எதிர்த்தா தான் தமிழ்நாட்டில் அவங்க ஆட்சியை பிடிக்கும். 2001 அவங்க ஆட்சி வந்திருக்கணும். 96லேருந்து 2001 வரை நல்ல ஆட்சி நடத்தினாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. 2001 என்ன நடந்துச்சு? பாஜக கூட்டணி அவங்க ஆட்சி இழந்தாங்க. அப்படி ஒரு நிலைமை. அதே மாதிரி அதிமுகவும் எப்பெல்லாம் பாஜக கூட்டணி வச்சாங்களோ அப்பெல்லாம் 2வது இடத்துக்கு போனாங்க. இந்த தடவை 3வது இடத்துக்கு போயிருக்காங்க. அதனால் இந்த ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது தமிழர்களாகிய நாம் மேகதாட்டு விஷயத்திலையும் காவேரி பிரச்சனை, அது முல்லை பிரச்சனையாக இருந்தாலும் நல்லா தெரிஞ்சுங்க, நம்முடைய தமிழக முதல்வர் கேரள ஆளுநராகவும் இருக்கக்கூடிய அர்லேக்கர் அவருடைய மாண்புமிகு அர்லேக்கருடைய வாய் மூலமாக முல்லை பெரியார் விஷயத்தையும் பேச வச்சுட்டார். இது பெரிய வரலாற்று உண்மை. அது மட்டும் இல்லை, ஆர்.என். ரவி 4 வருஷமாக பேசலை, நீங்களே கேட்டீங்க. ஆனால் எந்த அளவுக்குன்னா மாண்புமிகு அர்லேக்கரை ஒன்றிய அரசுக்கு எதிராகவும் பேசிட்டார். அதாவது சட்டமன்றம் என்பது திட்டு மன்றம் அல்ல, அது திட்டம் தரக்கூடிய மன்றம். அதில் ஒன்றிய அரசுடைய கொட்டத்தை பற்றியும் பேசிட்டாங்க. அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கு என்ன நட்டம் வருங்கிறத பற்றியும் பேசிட்டாங்க. இதையெல்லாம் ஆளுநர் வாயாலே பேச வச்சு நீங்கள் எங்களுக்கு நிதியை கொடுங்கன்னு சொல்ல வச்சுட்டாங்க. பிஎம்சி திட்டம் இருமொழி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்ல வச்சுட்டாங்க. பல விஷயங்களை ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிரான விஷயங்களை கூட ஒன்றிய அரசுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய கவர்னரை வைத்து நம்முடைய முதல்வர் பேச வச்சிருக்காரு. அது மட்டுமல்ல, அண்ணாவுடைய பேர், அம்பேத்கர் பேர், காமராஜர் பேர்லாம் சொல்ல முடியாத ஒரு நிலையை மாற்றி நேற்று எந்த அளவுக்கு வேலு நாச்சியார் பேர் வரையும் முத்துலட்சுமி ரெட்டியார் பேர் வரையும் பேச வச்சிருக்காரு ஆளுநரை. இதையெல்லாம் நாம் பாராட்டணும். பாராட்ட வேண்டியதை பாராட்ட வேண்டும்.